ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ் கழுத்து பீஸ் வைக்காமல் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு லைனிங் பீஸை மெயின் கிளாத்தில் மேலே நல்ல பக்கத்து மேலே நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு மெயின் கிளாத்துக்கு கீழே ஒரு பீஸ் கொடுக்க போகிறோம். அது வந்துட்டு நீங்கள் எந்த லைனிங்காக இருந்தாலும் இல்லை வேறு துணியாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வெளியில் வந்து தெரியாமல் இருந்தால் ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்துட்டு மெயின் கிளாத்துக்கு கீழே போட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் நம்ம கழுத்தை சுற்றி 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ சுற்றியுமே வந்துட்டு நீங்கள் 1/2 இன்ச்சு கொடுத்தாலும் சரி, 1/4 இன்ச்சு கொடுத்தாலும் சரி, நீங்கள் எப்பவும் எப்படி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி கொடுத்து திருப்பிக்கோங்க. அவ்வளோதான். ஃபுல்லாக அடித்து எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு பேக் சைடு திருப்பி போடணும். பேக் சைடு திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா துணி, அந்த துணி வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக எல்லா சைடு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணி எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதனோட அளவு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கழுத்தோட இறக்கம் எவ்வளோ ஹைட் வைக்கிறீங்களோ அதை விட 2 இன்ச்சு கூடுதலாகவும், சைடில் 1 இன்ச் அளவுக்கு கூடுதலாகவும் இருந்தால் போதும். மற்றது எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்பவும் போல் நீங்கள் வந்துட்டு கழுத்து பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாகவே நாட்ச் போட்டு நம்ம திருப்பிக்க போகிறோம். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி மெத்தடு. நீங்கள் லைனிங் ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு விட நீங்கள் 3/4 மணி நேரத்தில் நீங்கள் ப்ளவுஸ் வந்து தைச்சிடலாம். ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா மட்டும்தான் லேட் ஆகும், மித்தபடிலாம் சூப்பராக தைச்சிடலாம். பாருங்கள், நம்ம வந்துட்டு லைனிங்கை உள்ளே திருப்பி போடும்போது மெயின் கிளாத் வந்துட்டு மேலே வந்துடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான மெத்தடு இது வந்துட்டு. ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம கழுத்தை சுற்றியும் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்துட்டு உள்ளேயும் வந்துட்டு எந்த பிசுறுமே தெரியாது. உங்களுக்கு ப்ளவுஸ் பார்க்கவே அவ்வளோ நீட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. நம்ம உள்ளே கொடுத்த துணி வந்துட்டு சென்டரில் போய் இருக்கும். 2 துணிக்குமே லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு அந்த துணி வந்து உள்ளே இருக்கும். ஸோ சுற்றியுமே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணி வந்துட்டு நம்மளோட விருப்பம்தான். எவ்வளோ எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்குறோமோ கொடுத்துக்கலாம். இல்லை எக்ஸாக்டாக நம்ம அதே அளவுலேயே நம்ம கட் பண்ணி தைச்சாலும் ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்பாகத்துக்கும் அதே மாதிரி நம்ம நல்ல துணிக்கு மேலே லைனிங்கை போட்டுட்டு, நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை போட்டுட்டு, அதுக்கு நல்ல பக்கத்துக்கு கீழே ஆப்போசிட் சைடில் நம்ம ஒரு துணி கொடுக்க போகிறோம். அதே அளவில் கழுத்தோட இறக்கம் எவ்வளவோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். எப்பவும் போல் நம்ம வந்துட்டு கழுத்தை சுற்றியும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடியும். ப்ளவுஸ் தைச்ச அந்த ஃபீலே இருக்காது. ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக முடிஞ்சிடும். உள்ளே வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா போதும். துணி இல்லைனா 1 இன்ச் அளவுக்கு விட்டிங்கனாலும் போதும். நீங்கள் திருப்பும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். உங்களுக்கு குயிக்காக வேலை முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா குயிக்காக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். சுற்றி நம்ம வந்து படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். சுற்றியும் படிமான தையல் போட்டு எடுத்துக்கும் போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், எந்த பிசுறுமே தெரியாது. உள்ளே வெளியே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் 2மே நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு தனித்தனியாக நம்ம டாட்டும் பிடிச்சி எடுத்துக்கலாம். டாட் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு என்னென்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து தைச்சு பழக்கம் இருக்கிறதுனால நம்ம அதே அளவு ப்ளவுஸ் இல்லாமல் இருந்தாலும் அதே அளவில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துப்போம். ஸோ ஒரு முன்பாகம் வந்துட்டு தையெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. அடுத்தது வந்துட்டு கைக்கும் வந்துட்டு நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா,
நல்ல துணிக்கு மேலே போட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உங்களோட கையோட ஹைட் எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்களா அந்த மார்க்கிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இது வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம லைனிங் போட போகிறோம். லைனிங் போட்டிருக்கோம். அது வந்துட்டு உங்களோட அளவு எப்படி நீங்கள் அளவு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவுலேயே வந்துட்டு நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி போட்டாலும் ஓகே, இல்லை அதே அளவில் போட்டாலும் போட்டு ஸ்டிச் பண்ணி நம்ம திருப்பிக்க போகிறோம். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதில் எக்ஸ்ட்ராவாக துணி வேணும்னாலும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ எனக்கு இது நல்லா கரெக்டாக இருக்குங்கிறதுனால அப்படியே திருப்பி நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்க போகிறேன். படிமான தையல் போட்டதுக்கப்புறம் சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். கையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நம்ம வந்துட்டு கைக்கு முன்பாகத்தில் குடஞ்சி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நாட்ச் போட்டிருப்போம் இல்லையா, அந்த நாட்சில் இருந்து ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் தள்ளி எடுத்து வச்சிங்க அப்படின்னா, தள்ளி அந்த துணியை வந்துட்டு அளவை தள்ளி வச்சிங்க அப்படின்னா அந்த கர்வ் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக வந்துடும். ஸோ அதே அளவு மார்க் பண்ணி நீங்கள் கை குடஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நாட்ச் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். எல்லாமே வந்துட்டு தையல் வந்துட்டு திருப்பி இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது பட்டி தான். நம்ம பட்டி வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கீழே தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். பட்டிக்கும் அதே மாதிரி தான் நல்ல பக்கத்து மேலே வச்சு தான் நம்ம லைனிங் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம திருப்பி போட்டு ஒரு படிமான தையல் எடுத்துக்க போகிறோம். பட்டி வந்துட்டு நம்ம 2யுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கர்வ் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா 2மே ஆப்போசிட்டில் வர மாதிரி ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். 2மே மாற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ அதனால் இப்படி நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நல்ல பக்கமும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடியும். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து லைனிங்லேயே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மாற்றி கட் பண்ணிடுவோம். பிகினராக இருக்கீங்க அவங்களுக்கு வந்து ரொம்பவே குழப்பமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு முன்பாகத்தை வச்சு நம்ம கரெக்டான அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பட்டியில் ஒரு இன்ச்சாவது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பட்டியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கர்வாகவும் கட் பண்ணலாம், நேராகவும் கட் பண்ணலாம். ஸோ ஒரு சிலருக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஓரளவுக்கு நம்ம பெண்ட் பண்ணால் தான் அந்த கப் சைஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்பாகத்தை வந்துட்டு நம்ம பட்டிக்கு தையல் போடாமல் தையல் தெரியாமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ முன்பாகத்தோட நல்ல பக்கமும் பட்டியோட நல்ல பக்கமும் வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிராஸ் வர மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம அந்த டாட் வந்துட்டு உள்ளே தள்ளி வச்சுட்டு தான் நம்ம வந்து பட்டிக்கு தையல் போடணும். ஸோ அவ்வளோதான். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் பீஸில் நம்ம தையல் போட கிடையாது. நல்ல பீஸும் வச்சு தான் நம்ம தையல் போட்டிருக்கோம். ஸோ வந்துட்டு லைனிங் பீஸ் தனியாக தான் இருக்கும். அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த முன்பாகத்தை வந்து நல்லா சுருட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தையல் போட்டது இருக்கும். அந்த மெயின் துணியோட தையலும் இப்போ நம்ம லைனிங் வச்சு அந்த தையலோட இன்னொரு தையல் போட்டு திருப்ப போகிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். தையல்லாம் தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸாக இருக்கும். பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம உள்ளே இருந்து அந்த ப்ளவுஸை வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம். அந்த நம்ம முன்பாகத்தை உள்ளேருந்து திருப்புறோம். அப்படியே வந்துட்டு தையல் இல்லாமல் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு சூப்பராக வந்துடும். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு அந்த டாட்லாம் வந்துட்டு மேலே வந்துடும். டாட்டோடு வச்சு நம்ம தையல் போடக்கூடாது. அவ்வளோதான். ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீஸை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு 2யுமே நம்ம அதே அளவில் நம்ம தைச்சிக்க போகிறோம். தைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸுமே நம்ம வந்துட்டு
கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்க போகிறோம். அடுத்தது இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு தையல் தெரியாமல் இருக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கும் மேட்சாக இருக்கிற மாதிரி போட்டு சும்மா ஒரு குதிரைட அளவில் நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நான் லைனிங் பீஸும் ஒன்றா வச்சு நான் ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். அடுத்தது நல்ல பக்கமும் வர்ற மாதிரி போட்டு எப்பவும் போல் நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனாரஸ் பட்டு இல்லைங்களா, அதனால் அந்த ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிசுறு வர மாதிரி அந்த ஜருகெல்லாம் குத்துற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த தொந்தரவுலாம் எதுவுமே வராது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. அது எக்ஸ்ட்ராவாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு பேக் சைடு வச்சுட்டு ஒன்று ஹெம்மிங் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் லைனிங்கும் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கணும், ரெண்டையும் மேட்சாக வச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நல்ல பக்கமும் மேட்சாக இருக்கிற மாதிரி எப்பவும் போல் நார்மலாக ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வெளியில் தையலும் தெரியாது, பார்க்கவும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு மேலே ஷோல்டர் மேலே நீங்கள் தையல் போட்டாலும் ஓகே. அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம லைட்டாக நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தூக்காது. ஸோ உங்களுக்கு வந்து சூப்பராக படிமானமாக அப்படியே இருக்கும். மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்துட்டு நம்ம கை ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 பக்கமே நீங்கள் வந்து அந்த ஷோல்டரில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்துட்டு லைட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா ஆங்கோல் சைடில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நான் கை வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். கை வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இதுவும் வந்துட்டு தையல் தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஆனால் நான் அப்படியே வந்துட்டு தையல் போட்டு எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்துட்டு 2 சைடுமே ப்ளவுஸை வந்துட்டு கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே உங்களுக்கு சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும். ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாகவே தையல் வெளியே தெரியாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு நம்ம கீழே தான் நம்ம இடுப்புக்கு வந்துட்டு நம்ம துணி மடித்து அடிக்க போகிறோம். அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பின்னாடி டாட்டு தான் பிடிக்க போகிறோம். ஸோ 1/2 இன்ச்சு அளவு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு அளவு வச்சுக்கோங்க. அதுதான் பார்க்குறதுக்கு பேக் சைட் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். 2 சைடுமே நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். சைட் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே குயிக்காக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். கழுத்து பீஸ் வச்சா கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும், பிகினருக்குலாம் ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் தைச்ச டயர்டே தெரியாது. ஸோ அவ்வளோதான், நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாகவே சைடில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சைடு ஜாயிண்ட்டு தான் வந்துட்டு எப்போவுமே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த சிம்பிள்லாம் வந்துட்டு கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கையோட ஜாயிண்ட்டும் பாடியோட ஜாயிண்ட்டும் வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ளவுஸை நல்லா லுக்காக இருக்கும். ஸோ பாருங்கள், பாடி ஜாயிண்ட்டும் கையோட ஜாயிண்ட்டும் கரெக்டாக வந்து அந்த ப்ளஸ் பாயிண்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். உள்ளே வந்து பாருங்கள், எல்லா பக்கமும் எந்த பக்கமும் உங்களுக்கு தையலே தெரியாது. ப்ளவுஸே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். கழுத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.